அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா கீர்த்தி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெருமாண்டி, கும்பகோணம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். பள்ளி கல்வித்துறை எங்களுக்காக வழங்கிய நூலக புத்தகம் வாசிக்கப் போகிறேன். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு மகிழ்வும் நன்றிகளும். என் குரல் இணையவழி கல்வி வானொலி www.kalviradio.com வெளிவருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நான் வாசிக்கும் புத்தகத்தின் பெயர் கண்மணி. எழுதியவர் எழுத்தாளர் கோமதி சுந்தரராஜ் அவர்கள். கண்மணி 5 வயது. கண்மணிக்கு 5 வயது. குட்டி பெண். 1ஆம் வகுப்பு சேர்ந்தாள். குல்லா போட்டு வந்தாள். ஒரு பையன் சொன்னான், குல்லாய் கோவப்பட மாட்டாள். கூல் கண்மணி. சிரித்து கொண்டே இருப்பாள். சிரிப்புத்தான் அவளுக்கு அழகு கண்மணி. வகுப்பில் சுட்டி டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும். 5ஆம் வகுப்பு மாணவிகள் தூக்கி வைத்து கொள்ளுவார்கள். செல்ல கண்மணி. ஒரு இடத்தில் நிற்க மாட்டாள். அங்கும் இங்கும் ஓடுவாள். பரபர கண்மணி. டீச்சரின் சேலையை பிடித்து இழுப்பார். சர் டீச்சர் முறைப்பார். கண்மணி சிரிப்பார். டீச்சருக்கு சிரிப்பு வரும். குறும்புக்கார கண்மணி. அக்காவின் பாவாடை சட்டையை அவளுக்கு பெரியதாக இருக்கும். தொல கண்மணி. ஓயாமல் பேசுவாள். சுத்தமாக பேசுவாள். தொன கண்மணி. ஏதாவது செய்து கொண்டே இருப்பாள். சுறுசுறுப்பாக இருப்பாள். துரு கண்மணி. தப்பு செய்தால் போதும் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே முழிப்பாள். திரு கண்மணி. டீச்சர் கையில் சிக்க மாட்டாள். சிக்காமல் வேகமாக ஓடுவாள். குடு கண்மணி. விளையாட்டு மைதானம். கம்பியின் கால்களை மாட்டுவாள். தலைகீழாக தொங்குவாள். வௌவால் கண்மணி. முதல் வகுப்பு முடிக்கப் போகிறாள். கொஞ்சம் வளர்ந்து விட்டாள். இப்போது பெரிய கண்மணி. இந்த புத்தகத்தின் பின்னட்டியில் உள்ள வாசிப்பு இயக்கம். வாசிப்பு இயக்கம். புத்தகம் ஏதோ சொல்ல தவிக்குது, உன்னிடம் வந்து இருக்க துடிக்குது. அறிஞர் பொன்மொழிகள். இன்றைய வாசகர் நாளைய தலைவர்கள். மார்கரெட் புல்லர். மகிழ்வும் நன்றிகளும்.